இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சீன்லயே விஜய் காவேரி கிட்ட பேசும்போதெல்லாம் வெண்ணிலாவை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கத தாத்தா நல்லாவே கவனிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் ஆஃபீஸ்க்கு வரல, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெண்ணிலாவை கவனிச்சுக்க போறேன்னு சொன்னது மட்டும் இல்லாம காவேரியுமே அவங்க கூட கூப்பிடுறாங்க. ஆனா காவேரியோ போக விருப்பம் இல்லாததுனால எனக்கு ஆஃபீஸ்ல ஒர்க் இருக்கு, நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட இந்த மாதிரி அவங்கள அவாய்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க விஜயோட முகத்தை பார்த்தே ரொம்பவே சோகத்தோட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. ஆனா விஜயோ சாப்பிட்டுட்டு இருக்க ஆர்வத்துல அது எதையுமே கவனிக்காம சாப்பிட்டுக்கிட்டு வெண்ணிலாவை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. அதனால காவேரி ரொம்பவே வருத்தப்படுறத தாத்தா கவனிக்கிறாங்க. ஆனா அதை விஜய் தான் கவனிக்கல. அது மட்டும் இல்லாம விஜய் ஏற்கனவே மனசுக்குள்ள காவேரி தான் மேல லைட்டா பொசசிவா இருக்கனாலதான் இந்த மாதிரி தன்னை அவாய்ட் பண்ற மாதிரி அப்பப்ப லைட்டா கோவப்பட்டு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர இந்த மாதிரி காவேரி மனசுக்குள்ள விஜயோட காதல் மேலேயே சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறது என்னமோ விஜய்க்கு தெரியல. ஆனா இந்த பக்கம் காவேரி அவங்களோட டவுட்டை கன்ஃபார்ம் பண்ற மாதிரியே விஜய் நடந்துக்கிறதுனால ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க தாத்தாவோ இந்த விஜய் ரொம்ப பெரிய மரமண்டையா இருக்கானே, இவன் காவேரியோட மனசை எப்பதான் புரிஞ்சுக்க போறான்னு தெரியலையே, இவனுக்கு நான் எப்படிதான் இந்த விஷயத்த புரிய வைக்க போறேன்னு புரியலையேன்னு சொல்லிட்டு கடுப்போட தான் உட்காந்துருக்காங்க. ஆனா விஜய் இதை பத்தி எதையுமே யோசிக்காம காவேரி கிட்டே தாத்தா கிட்டே சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. ஏன்னா விஜயோட மனசுக்குள்ள வெண்ணிலாவுக்கு மட்டும் உடம்பு சரியாயிடுச்சுன்னா நம்ம எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம காவேரி கூட வாழலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ஆர்வத்தோட இருக்கனாலதான் அவங்க சுத்தி இருக்க எதையுமே கண்டுக்காம சீக்கிரமா வெண்ணிலா குணமாகணும் மட்டும் யோசிச்சுட்டு மத்த எதையுமே கண்டுக்காம இருக்காங்க. ஆனா இது புரிஞ்சுக்காத காவேரியும் ரொம்பவே வருத்தத்தோடயும் சோகத்தோடயும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு. ஆனா இது தெரியாம வெண்ணிலாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போன விஜயும் டாக்டர்ஸ் கிட்ட வெண்ணிலாவோட நிலைமை எப்படி இருக்கு, அவங்க எப்ப குணமாவாங்கன்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட கேட்க உடனே டாக்டர்ஸுமே அவங்கள குணப்படுத்த உங்களால மட்டும்தான் முடியும்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு விஜயும், டாக்டர் இதை பத்தி என்கிட்ட நீங்க ஏற்கனவே நிறைய தடவை பேசிட்டீங்க, அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல என்னால இப்போ இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, அதை நான் கண்டிப்பா பண்ண தயாரா இருக்கேன்னு சொல்ல உடனே டாக்டரும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள உங்களோட பக்கத்திலேயே வச்சுக்கோங்க, அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த ஞாபகங்கள் எல்லாத்தையுமே அதிகமா பேசிக்கிட்டே இருங்க, அப்பதான் அவங்களுக்கு கூடி சீக்கிரம் எல்லா நினைவுகளும் வரும், அவங்களோட மனநிலைமையும் சரியாகும்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு விஜயும், டாக்டர் சொல்றதை பார்த்தா நான் வெண்ணிலாவை என்னோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போகணும் போலேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது அதே விஷயத்தை தான் டாக்டரும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதை கேட்ட விஜயும், டாக்டர் இப்போ நான் வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறது சரியா இருக்குமான்னு தோணல, ஒருவேளை நான் இப்படி ஹாஸ்பிட்டல்லையே வெண்ணிலா வச்சு கவனிச்சுக்கிட்டா அது மட்டும் இல்லாம டெய்லியும் நான் வந்து பார்த்துட்டு போறேன், அதனால அவளோட உடம்பு குணமாக நீங்க சொன்ன மாதிரி அதிகமான வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்க உடனே டாக்டரும் கண்டிப்பா கிடையாதுன்னா சொல்ல போனா அவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்றதை அவங்க கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாவும் நீங்க இதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு எந்த விதத்துலயுமே உதவி செய்ய போறதில்ல. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வீட்ல வச்சு பார்த்துக்கிறதா என்னோட பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம்னு அங்கேருந்து கிளம்பி போக, உடனே இதை கேட்டுட்டு இப்ப காவேரி என்ன நினைப்பான்னு தெரியலையே, தாத்தா வேற என்கிட்ட அன்னைக்கு அப்படியெல்லாம் சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு சரி காவேரிக்கிட்டயே நம்ம ஒரு வார்த்தை கேட்டலான்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டுமான்னு கேட்குறாங்க. உடனே இதை கேட்டுட்டு காவேரி ஃபர்ஸ்ட் ரொம்பவே ஷாக் ஆனாலும் ரொம்பவே விஜய் பண்றதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வருத்தமும் படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இப்போ வெண்ணிலா ரொம்பவே முக்கியமா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டாலும் அத விஜய் கிட்ட கொஞ்சம் கூட காட்டிக்காம உங்களோட இஷ்டம், நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, அவங்களோட உடம்பு எப்படி குணமடையும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும், அதனால இந்த விஷயத்துல நான் சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண உடனே இதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட விஜயும், அப்பனா காவேரியுமே என்ன மாதிரி வெண்ணில சீக்கிரமா குணமடையணும்னு நினைக்கிறா, அதனாலதான் நான் என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்றா போலேன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஆனா இந்த மாதிரி விஜயும் வெண்ணிலாவும் ஒன்னா வீட்டுக்குள்ள வரதை பார்த்தா காவேரியும் ரொம்பவே வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம அவங்களோட வீட்டுல கூட இருக்க முடியாம அவங்களோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா அப்போ இதை பார்த்த விஜயும் காவேரியை எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சுத்தமா ஐடியா இல்லாதனால கொஞ்சம் குழப்பத்தோட தான் இருக்காங்க. ஆனா தாத்தா தான் விஜய் கிட்ட வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம காவேரியோட மனசு இப்போ எவ்வளவு கஷ்டத்துல இருக்குன்றதையும் நல்லா விஜய்க்கு எடுத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவளோட முகத்தை பார்த்து எப்பனாலும் நீ பேச பழகு, அப்பதான் அவ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்றது உனக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு அட்வைஸும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போக உடனே இதை கேட்டுட்டு விஜய் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா காவேரிய நமக்கே தெரியாம எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்கோன்றதை புரிஞ்சுக்கிட்டு உடனடியா காவேரியை பார்க்கறதுக்காக கிளம்பி போறாங்க. ஆனா அங்க வீட்டுக்கு போன காவேரியோ ரொம்பவே வருத்தத்தோட கங்கா கிட்ட இந்த மாதிரி வெண்ணிலா வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு கங்காவும் இந்த விஜய் என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க, உன்னை பத்தியும் உன்னோட நிலைமையை பத்தி விஜய்க்கு கவலை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு விஜய் மேல கோவப்பட ஆரம்பிக்க, அப்போ கரெக்டா பக்கத்துல இருந்த குமரனும் விஜயை பத்தில நீ தப்பா யோசிக்காத, கண்டிப்பா விஜய் காவேரி மேல இருக்க காதலால தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா அவங்க வெண்ணிலாவை குணப்படுத்தி விட்டு விட்டு அனுப்பிவிடணும்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க,
இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜயை பத்தி புரிஞ்சுக்கிறத விட அதிகமா குமரன் விஜயை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க வந்த விஜயும் பரவாயில்ல, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன்ற உண்மையை காவேரி கிட்டயும் அங்க இருக்கவங்க கிட்டயும் சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு காவேரியோட அம்மாவும் பாட்டியும் கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாம காவேரியும் நம்ம விஜய் பத்தி கொஞ்சம் ஓவராவே தப்பா யோசிச்சுட்டுமே போலேன்னு சொல்லிட்டு விஜய சாரின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அப்போ இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்க ராகினியோ செம்ம கடுப்போட, இந்த குமரனுக்கு வேற வேலையே இல்லையா? இப்பதான் நான் போட்ட பிளான் படி எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நடுவுல வந்து இந்த குமரன் எல்லாத்தையுமே கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு கடுப்புல நின்னுட்டு இருக்காங்க.